பங்கஜம் பங்கஜம் பங்கஜம், என்னடி சமைச்சிட்டியா? தெரியாது. தெரியாது? ஏத்துன்னு ஏதாவது இருக்கா? போயிட்டு பாருங்களேன். என்ன தேடி யாராவது வந்தானா? தெரியாது எனக்கு. இப்படியே நீ டிவி பார்த்து கொண்டிருந்தா தூக்கு போட்டு தொங்குவண்ணா. ஐயோ, தூக்கு போட்டுக்கிட்டு தொங்குங்க. டிவி கவர் பண்ண அங்கிட்டு போயிட்டு போங்களே. அங்கிட்டு போயிட்டு டிவி உடைப்பேன் நான். இப்ப டிவி உடைப்பீங்களா? டிவி உடைப்பீங்களா? உடைக்க பாப்பா. குடும்ப பாரு. உடைக்க பாப்பா டிவி. ஏற வேண்டாம். அட பாவி, செத்தவன் வாயில மண்ணு இருக்கிறோம், வாயில சோறு மாதிரி புருஷன் மேல ஏறி டிவி பாக்குற நாயே. சோறு திங்கிறியா, வேற புண்ணாக்கு கிண்ணாக்கு ஏதாவது திங்கிறியா? இப்படி கடக்கடக்குறோம்மா. அம்மா, இந்த அம்மா கிட்ட குடிச்ச பால் என்ன வெளியே வருது அம்மா. மாம்பழம் அப்படி வருண்டி, அந்த மாதிரி ஒரு சாதாரண சைனாவில இருந்து கொண்டு வந்த உரம். இந்த சைனாவில இல்ல அமெரிக்காவில இருந்து கொண்டு வந்தாலும் இதுல மாம்பழம் வராது. நீ வயிற்றெரிச்சல் பிடிச்சவளே, இதுல நாப்படுற வேர்வையும் இதுல சேர்ந்து மாம்பழம் அந்த மாதிரி வருண்டி. இந்த மரத்துல மாம்பழம் வராது. ஏண்டி இப்படி சொல்ற? ஐயோ, அப்படியே மரத்தை மேல பாருங்க. இது முருங்கை மரம். முருங்கை மரத்துல முருங்கை தான் வரும், மாம்பழம் எப்படி வரும்? முருங்கை மரத்துக்கும் மாமரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம ஐயோ, நானும் போயிட்டு உன்ன கல்யாணம் கட்டுறேன் பர்றேன்னு பாடு. எம்மவ படைப்புக்கு ஆதரவு தாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பதிவு செய்ய மறந்துடாதீர்கள். உங்கள் உறவுகளுக்கும் அனுப்பி வையுங்கள். அத்தோடு அந்த சிகப்பு மணியை அழுத்தி விடுங்கள். நன்றி.